மக்களே வணக்கம். மேக்ஸி கேப் உலகத்துக்கு மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். என் பக்கத்தில் எஸ்எம்எல்லோட ஆசை வண்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எம்எல்ல ஆசை வண்டி பார்த்துருப்போம். ஆனால் இந்த வண்டி திரும்ப நான் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது அதில் இருக்கக்கூடிய இன்னொரு வேரியண்ட். இந்த ஒரு வேரியண்ட்டை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த எஸ்எம்எல் ஆசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வேரியண்ட் நம்ம சொல்லலாம். ஒன்று பேசிக் வேரியண்ட், எதுவுமே இல்லாமல், ஏசி இல்லாமல், ரிவர்ஸ் கேமரா இல்லாமல், அந்த மாதிரி ஒரு வண்டியை நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு வேரியண்ட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியண்ட்டில் இந்த ரிவர்ஸ் கேமரா, அது போக டச் ஸ்க்ரீனு, இதெல்லாம் சேர்த்து ஒரு வேரியண்ட் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஏசியோடு சேர்த்து இன்னொரு மாடல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு டாப் மாடல் வண்டி தான். ஆனால் இந்த டாப் மாடலில் இது என்ன வெள்ளை கலரில் இருக்குது, அந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷனும் இதில் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது எஸ்எம்எல் ஆசையோட ஏசி வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணின ஒரு ஏசியோட வண்டி வாங்கி டே 1லேருந்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது. நார்மலாக ஏசி இல்லாத வேரியண்ட் நீங்கள் வாங்கலாமா, இல்லைனா இந்த ஏசியோடு இருக்க வேரியண்ட் வாங்கலாமா? இந்த ஏசியோட வேரியண்ட் வாங்கணும் அப்படின்னா உள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மெயினாக காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் பாடி வைஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்ம ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸு, டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜனில். ஆனால் ஃபாக் லேம்ப் இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது பேஸ் வேரியண்ட்டில் நம்ம ஃபாக் லேம்ப் இல்லை, பட் இதில் ஃபாக் லேம்ப் ஆட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த செக்மெண்ட்டில் டயர் சைஸ் அதிகமாகவும், இன்ஜின் சைஸ் அதிகமாகவும், அதே மாதிரி பூட் வண்டி கம்பெனியோட பாடியிலே வரக்கூடிய பூட் இந்த வண்டியில் இருக்குது. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 8.4 16 அப்படின்ற ஒரு பெரிய சைஸ் டயர் வருது. இந்த வண்டி தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் பர்மிட்டோட வருது. ஈவன் இன்னும் வெளி ஸ்டேட்டில் கூட வண்டிகள் கரெக்டாக வர்றதில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் அதிகமாக ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி அதிகமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெளி ஸ்டேட்டில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதா நான் கேள்விப்பட்டேன். உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் சீட்ஸு 12+1 அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய சீட்ஸு. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுறீங்க. ஆனால் இது பர்மிட் அப்படின்றது 12+1 தான் பர்மிட்டு. பட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது 22 சீட்டோ இல்லை 23 சீட்டோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது நம்ம ஓன் விருப்பப்பட்டு நம்ம மாற்றிக்கிறது தான். ஆனால் இந்த வண்டிகளுக்கு பர்மிட் அப்படின்றது 12+1 தான். அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போது இந்த ஏசி வண்டியில் என்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல சைடில் இருக்கக்கூடிய இந்த கேரியர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் wrap பண்ணியிருக்காங்க. அது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியலே ஒரு டிசைனாக இருக்குது. இதே மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் மேலே இருக்கக்கூடிய ரூஃப் ஃபுல்லாகவே வருது. ஒரு ப்ரீமியமாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வரக்கூடிய ஏசி ரூஃப் டாப் ஏசி இதில் கொடுத்துருக்குறாங்க. அது ஜெட்டாக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வரக்கூடிய ஏசின்னு வச்சுக்கோங்களேன். இது ரூஃப் மவுண்டட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளோவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி, ஏர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்ஸுக்குமே 2 ப்ளோவர் இருக்க மாதிரி இந்த இடத்துல வருது. அது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 2 ப்ளோவர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இந்த ஜெட்டாக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, அது போக ஐஎல்சிவின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, ஒரு இதுவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன லாரிகள்லாம் இருக்குல்ல, அதிலலாம் ஏசி ரூஃப் டாப் ஏசிக்கு இந்த ஜெட்டாக்குன்ற கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு சப்ளையர் எஸ்எம்எல் கூட டைப் பண்ணி இந்த ஜெட்டாக் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஏசியும் இவங்க கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் ஒரு 2 ஏசி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டாக்குன்ற ஏசி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் இருக்குது. இந்த 2 பிராண்டுகளுமே நல்ல ஒரு சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கூட இந்த பிராண்ட்லேருந்து சப்போர்ட் நல்லா கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நம்ம இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, அது வாலில் கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீட்டு கீழேயும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கீழே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் அப்படின்றது மாற்றிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம்.
ஸோ இப்போ வந்து ஏசி வந்து இந்த இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம வந்து இன்ஜினை பார்க்கணும்ல, இந்த வண்டியோட இன்ஜின் என்ன, இன்ஜின் வந்து ஒரு பெரிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த மேக்ஸி கேப் செக்மெண்ட்டில் அதிகபட்சமான ஒரு சிசி கொண்ட ஒரு இன்ஜின் அப்படின்றது இந்த எஸ்எம்எல்லோட இன்ஜின் தான். அது நான் நிறையா வீடியோவில் வந்து நான் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க. ஏன்னா வந்து அதில் இன்ச்சு பை இன்ச்சு வண்டி எப்படி இருக்குது, என்ன பிரேக் கொடுத்துருக்காங்க, என்ன சஸ்பென்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, டிக்கி எப்படி இருக்குது, எல்லாமே நான் காட்டியிருப்பேன். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த வண்டியை பற்றி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த வண்டியோட ஹார்ட்டு. ஒரு பெரிய சைஸ் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜினு, 3.5 லிட்டர் இன்ஜினு. இது வந்து அதிகபட்சமாக ஒரு 100 HP பவர், அதாவது 75 கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் 315 நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசி அப்படிங்கிறது இதில் நமக்கு தெளிவாக தெரியுது. இது 3.5 லிட்டர் இன்ஜினாக இருக்கிறதுனால ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசியாக வரும்போதும் கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏசிக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் உண்மையும் கூட. ஏன்னா வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 7 இன்ச், குறைஞ்சது ஒரு 7 இன்ச் இருக்கும் ஒரு டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு கார்ப்ளே மாதிரி உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ஆண்ட்ராய்டு செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டாக்கோட ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஏசி ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்ஸு, டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்ஸு, ப்ளோவருக்கான சுவிட்சு எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஈஸியாக டிரைவர் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நார்மலாக பவர் மோடு, எக்கோ மோடுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வோல்ட் 2.1 ஆம்ஸ் இருக்க மாதிரி 2 போர்ட் வந்து இதில் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ ஒரு பெரிய இன்ஜினு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி வந்து நிறைய பேர் மேபி நேரில் பார்த்துருக்கலாம். நேரில் பார்க்காதவங்களுக்கு இந்த ஏசி வண்டி தெளிவான வீடியோவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபிக்ஸ்டு கிளாஸ் வரல, ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளாஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்னென்னா, இப்போ நார்மலான ஒரு இன்ஜின் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏசி ஆன் பண்ணுறேன். ரைஸ் ஆகிறது தெரியுதா? ஸோ ஏசி போட்ட உடனே இன்ஜின் வந்து ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகி நமக்கு வந்து கூலிங் வந்து வர ஆரம்பிச்சிருது. கம்ப்ரஸர் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து எனக்கு ப்ளோவர் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இமீடியட்டாக கூலிங் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ப்ளோவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதுக்கே வந்து பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 ஸ்பீட் ப்ளோவர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ளோவரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து வண்டி இன்ஜினை வந்து ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து இமீடியட்டாக வந்து கூலிங் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கூலிங் ஆயிடுச்சான்னு கேட்போம். ஆயிடுச்சு, கூலிங் ஆயிடுச்சு. கூலிங் ஆயிடுச்சா? நார்மலான கூலிங் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி கூலிங் வந்து, அதாவது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட உடனே கம்ஃபர்டபுள் ஆகிடுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இன்னும் கூலிங் ஆகிக்கிட்டே வர்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து இந்த ஏசி வண்டி யார் வாங்கலாமா முதல்ல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து வரும். ஏன்னா காஸ்ட் வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி காட்டினேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 22,50,000 ரூபா அப்படின்ற ஒரு காஸ்ட்டு அந்த வீடியோ நான் பண்ணும்போது போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50,000 ரூபா கிட்ட ரைஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் 22,50,000 22,80,000 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. 23 ஆல்மோஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1000 அப்போ வந்து 23ன்னு வச்சுக்கலாம். அப்போது அது வந்து என்னென்னா, நார்மலாக இந்த ஏசி, அது போக ரிவர்ஸ் கேமரா, அந்த டிஸ்பிளே இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாடல். அதில் இருந்து நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா, அதாவது 24 லட்சம் ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வேரியண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த வேரியண்ட் அப்படின்றது இந்த ரிவர்ஸ் கேமரா, டிஸ்பிளே, அது போக வந்து உங்களுக்கு இன்கேஸ் ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலரு. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய மாடல் வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபா அதிகமாக பே பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் இந்த ஏசி மாடலோட வேணும், கம்பெனி ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 லட்சம் ரூபா அதிலிருந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 4 லட்ச ரூபா அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியோட காஸ்ட்டு 27,50,000 அப்படின்ற ஒரு காஸ்ட் வந்து வருது. அப்போ 27,50,000 கொடுத்து இது வாங்கலாமா, இல்லை
வெளியே தனியாக ஏசி ஃபிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கான விடையும் நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தானே சிதம்பரம் செல்வனை ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக இந்த வண்டியை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளைனான ஒரு பாடி எடுத்து வெளியே வந்து பாடி கட்டுறீங்க, இல்லை பாடி கட்டுறீங்கன்றது ரெண்டாவது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பாடி கொடுத்துருக்கும் போது மோஸ்ட்லி வந்து நம்ம பாடி கட்ட மாட்டோம். சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும், இந்த சீட்டு மாற்றுறது, அது போக வந்து இன்கேஸ் டிக்கி பூட்டை வந்து இன்னும் பெருசு பண்ணணும், பெரிய ஓப்பனிங் வேணும் அப்படிங்கும்போது நம்ம பண்ணுவோம், விடுவோம். பட் அந்த ஒரு பர்பஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து வேற ஒரு பெரிய சேஞ்சஸ் பாடியில் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக விட போகிறீங்க, ஒரு மாதம் வந்து வண்டி நிப்பாட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஜெட்டா கம்பெனியே வந்து வெளியே வந்து ஏசி வந்து ஃபிட் பண்ணுறாங்க மீன்ஸ் பாடி பில்ட் பண்ணுறவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஏசியோட காஸ்ட் மட்டும் 2,25,000 ரூபாய் வந்து வருது அப்படின்றத டீட்டெயில் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில் வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லியா கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி பில்டர் கம்பெனியிலேருந்து நம்ம கேட்டு இந்த டீட்டெயில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். 2,25,000 ரூபாய் அப்படின்றது ஒரு காஸ்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 75,000 ரூபாய் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டப் பண்ணுறதுக்கு, இந்த ப்ளோவர் எத்தனை பேருக்கு த்ரோ வேணும், எவ்வளோ ப்ளோவர்ஸ் வந்து உள்ளே வரணும், அது போக வந்து இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு டிசைனாக இருக்கணும், அதில் லைட்ஸ் வேணுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து அந்த காஸ்ட் வந்து மாறும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு செட்டப் வந்து நம்மளால் பண்ண முடியும். அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த செட்டப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது நீங்கள் வெளியே இந்த ஏசியை வந்து ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கம்மியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபினிஷ் அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வண்டியை நீங்கள் வாங்கலாம், எடுக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியே கொண்டு போய் விடுறீங்க அப்படிங்கும்போது இந்த கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பண்ணும்போது ஒரு 1 மந்த் ஆச்சு பீரியட் வந்து டைம் எடுக்கும் என்ன கேட்டால். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பாடி பில்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க. வண்டி நார்மலாக உள்ளே போனாலே 15 நாள்லேருந்து 1 மாதம் அப்படின்றது அசால்ட்டாக வந்து எடுத்துரும். பட் வந்து காஸ்ட் வைஸ் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக பண்ணலாம். இது வந்து 2 வகையாக நம்ம பார்க்கணும். ஒரு கம்பெனி ஃபினிஷ் வேணும்னா தாராளமாக இதுக்கு போகலாம், இல்லை ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபினிஷ் வந்து வேணும் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து போகலாம். ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஒரு வெளியே ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா வந்து எப்போ நீங்கள் சேவ் பண்ண முடியும்னு நினைப்பீங்க, அதாவது எப்போ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த வண்டி எடுத்து சீட்ஸ் வந்து மாற்றுறதுக்காக நான் விட போகிறேன், டிக்கி ஆல்டர் பண்ணுறதுக்கு விட போகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 1 மந்த் பீரியட் ஆகும் தெரியுமா, அதே பீரியடில் இந்த ஏசியும் மாற்றிக்க முடியும். அப்போ வந்து 1 மாதம் அப்படின்றது இது எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்லி ஏசிக்காக மட்டும் வெளியே போய் நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னாலும் 1 மாதம் வந்து டைம் அசால்ட்டாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை வந்து லோன் போட்டு எடுத்திருப்பீங்க, அந்த 1 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து நீங்கள் சும்மாவே வண்டியை ஓட்டாமலே நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி போயிடும். அப்படிங்கும்போது அதில் வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது. அதுக்கு டேரெக்டாக இந்த ஒரு வண்டிக்கே நம்ம வந்து போயிடலாம். அப்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக அந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அந்த ஒரு வகையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சின்ன அந்த ப்ளோவர் யூனிட்டை வந்து மறைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். அதில் வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து எப்படி கேப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கேப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து பாடியோட கலருக்கு வந்து அது கேப் பண்ணி மானிட்டர் ஆகிடுது, அதாவது நல்லா மறைஞ்சிருது, பாடியோட கலர் கூட மேட்ச் ஆகிடுது. அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஹைஃபையாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு தருது. ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆக்சுவலாக இது வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் F21 4G dual dash cam அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேமரா ஃப்ளீட் ட்ராக்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த கேமராவோட பாக்ஸே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எதுக்காக இது வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து டுவல் சேனல் இருக்குது, இல்லை வந்து சேனல்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து பாக்ஸ், ஃப்ளீட் ட்ராக்கோட பாக்ஸ். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக் பார்க்க முடியுதா? ஸோ இதில் இருக்கிறது தான் அந்த கேமரா. இதை வந்து நம்ம வந்து விண்ட்ஷீல்டு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், இது வந்து ஒரு ரியருக்கு, அதாவது உள்ள காருக்குள்ளே வந்து மாட்டுறோம். இங்கே பின்னாடி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ரியர் வியூ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா மட்டும் வேறு கேமராவில் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அதை வந்து வெளியவே ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த வாட்டர் ப்ரூஃப் கேமரா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டியிலே இருக்குது. இன்னொன்று அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராவும் இதில் வரும். ஸோ அதை வாங்கி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வியூவும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், பின்னாடி இருக்கக்கூடிய வியூவும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்.
இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வியூ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 2K அல்ட்ரா ஹெச்டியில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி ரியர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1080pயில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். 1080pயோட குவாலிட்டி அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 1080pயில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதில் கொடுத்துருக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வரக்கூடிய ஒயர்ஸ் எதையுமே கட் பண்ண வேண்டியது இருக்காது. அதனால் வந்து வண்டியோட வாரண்டிக்கு இஷ்யூ வந்து வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த ஒயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டி எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல்லே வந்து வியூ எல்லாமே பார்த்துக்க முடியும். ரெக்கார்ட் ஆனதை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கேமராவை வந்து நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கேமரா வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக ஃப்ளீட் ட்ராக்கில் இருக்கக்கூடிய இந்த கேமரா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்க முடியுது பார்த்தீங்களா. இது வந்து அதுலேயும் அதாவது பேஸ் வேரியண்ட்லேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். பட் இதுலேயும் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஞ்சு இந்த டாப் வேரியண்ட் எடுக்கும்போது. இப்போ வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும், இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கியோட சேர்ந்து வண்டி வருது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நமக்கு டிக்கின்னு சொல்லி தனியாக நம்ம வாங்கி ஆல்டர் பண்ணுறதுக்கு விட வேண்டியது இல்லைல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கிலேயே 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிக்கியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் வந்து இருக்கும். நிறையா லக்கேஜஸ் வந்து உள்ளே வைக்க முடியும். இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு தான் நம்ம லாஸ்ட் ரோவில் பின்னாடி பார்த்த அந்த ஒரு ரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் இந்த ஹைட்டை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சீட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சின்ன டிக்கிலையும் நமக்கு இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சின்ன டிக்கி வேணுமா பெரிய டிக்கி வேணுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், ஈவன் வந்து இதில் டிக்கி வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசு வந்து பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட விருப்பம். அது வந்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வண்டியை ஒரு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது நம்ம அவங்கள வச்சு வீடியோ பண்ணியிருந்தோம். இதே ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நம்ம வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்டையும் நம்ம டச்சில் தான் இருக்கோம். அவங்க வந்து வெளியே கொடுத்து பாடி வந்து சேஞ்ச் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கூடிய சீக்கிரம் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து வண்டியை லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம். ஏசியை போட்டுக்கிட்டே வந்து மூவ் பண்ணுவோம். ஏதாச்சும் ரன்னிங்கில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்றத நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து ஓட்டுறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப, அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியாக ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இன்ஜின் ரைஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் தான் அது. அதனால் நல்லா லைட்டாக நமக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடே வந்து கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்ற இறக்கமாக இருக்க மாதிரி ரோடு தான். அதுலேயும் கூட இந்த சஸ்பென்ஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் லோடு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சஸ்பென்ஷனில் ஆன்டி ரோல் பார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு அந்த பாடி ரோல் வந்து தெரியாது. திருப்புறோம் அப்படிங்கும்போது அப்படி ரோல் ஆகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியில் இருக்குது. அது நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஏசி போட்ட உடனே லைட்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது இப்படி ஒரு கிளிக்கு தான் தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் இருக்குது. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. உண்மையாலுமே இந்த மேக்ஸி கேப் ஓட்டுறதே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த பாடி கட்டியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வண்டியும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கம்பெனி பாடியோட வரக்கூடிய இந்த வண்டிகளையும் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ என்னன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம பாடி கட்டி வெயிட்டை ஏற்றுறோமோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு ரோல் ஓவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரோல் ஓவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் இனிஷியல் பிக்கப் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஓட்டலாம். ஃபஸ்ட் டைம் எடுக்கிற டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பாடியோட வெயிட்டே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து கம்பெனியோட பாடி தான், குவாலிட்டியான பாடி தான். ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் பிக்கப்பெல்லாம் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் வண்டியை மூவ் பண்ண முடியுது. அது ஒரு அட்வான்டேஜாக இதில் வந்து பார்க்குறோம். கைஸ் இன்னைக்கு இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்தவங்க கிறிஸ்டல் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஈரோட்ல இருந்து இந்த வண்டி எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாச்சும் என்கொயரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து தந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸு இது ஒன்லி டூரிஸ்ட் பர்மிட்டுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இல்லைனா வந்து ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து வேறு ஏதாச்சும் ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை பெரிய காலேஜஸ்க்கோ கொஞ்சம் ப்ரீமியமான வண்டி காட்டணும் அப்படிங்கும்போது அது நம்மளோட விருப்பம் தான். இதை எடுத்துகிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில், அதாவது ஓன் பேரில் தான் எடுப்போம். ஸ்கூல் பேரில் எடுக்க மாட்டோம். ஓன் பேரில் எடுத்துகிட்டு சும்மா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சு ஓட்டுற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வண்டியும். ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்ஸுக்கும் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியை வந்து பர்மிட் அப்படின்றது டூரிஸ்ட் பர்மிட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க டூரிஸ்ட் பர்மிட்டுக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து ஒரு வண்டியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நல்லா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.